இன்னைக்கு எப்படி போய் சொல்லி ஆகண்டா பவித்ராட்ட? போடா கடுப்பேற்றிட்டு இருக்கான். இப்பயே சொல்லவும் மாட்டான். உண்மையாக ஓடா. டேய் சீக்கிரம் போய் பூ பிடிச்சிட்டு வாடா, இன்னைக்கு ப்ரப்போஸ் பண்ணி ஆகணும். பூவெல்லாம் வேணாண்டா, அவகிட்ட போயிட்டு நீயே பார்க்க பூ மாதிரி தான் இருக்குன்னு சொல்லு. அவள் அதுலேயே மயங்கிடுவா. அப்படியா? டேய் அது அவ தானே. போட 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 சீக்கிரம் சொல்கிறா. பவி உன்கிட்ட ஒன்று சொல்லணும். சொல்லு. என்னடா கையில் பூவில் நினைக்காத, நீ ஒரு பூமா தான் இருக்க. ஸ்ட்ரைட்டாக நான் மேட்ருக்கே வரேன். நான் உன்னை லவ் பண்ணுறேன். ஏண்டா போய் அந்த பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ண சொல்லிட்டீங்கன்னு கனவு கண்டுட்டு இருக்கியா? போடா அடுப்பு ஊற்றிக்கிட்டு இருக்கான். இப்படியே வந்துடுறானுங்க. பவி பவி ரொம்ப பதட்டமாக இருக்கு. நான் உன்னை லவ் பண்ணுறேன். சாரிடா, என்ன ஒன்று பிடிச்சிருக்குது, பட் எனக்கு ஆல்ரெடி ஆள் இருக்கு. யாரு? காஃபி வாங்க போயிருக்காங்க, இப்போ வந்துருவாங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். டேய் என்ன சொல்லிட்டியா இல்லையா? அவங்க 2 பேரும் லவ் பண்ணுறானாம். ஆ போ செம்ம பாடுறா. டே மறக்காம வீட்டில் போய் சுற்றி போட்டுங்க சரியா? ஐயோ ப்ரோ கங்க்ராட்ஸ் ப்ரோ. இன்னும் வைக்காதீங்க ப்ரோ. ப்ரோ கண்ணெல்லாம் இல்லை ப்ரோ, உண்மையாக பேச செம்ம பா ப்ரோ. டேய் இங்க பாருங்கடா. டேய் சீக்கிரம் வரமாட்டீங்களா? இந்த குட்டையும் ஏன்டா கூப்பிட்றான்? எத்தனை நக்லஸ் இருக்கிற ஆள் முன்னாடி சும்மா தான் ப்ரோ. வேணா வட்டாடா, அங்கே வாடா வா. அழகை பார்த்து பண்ணணும், லவ் இல்லடா, மனசை பார்த்து பண்ணணும்டா. குட்டையை நட்டு இருக்க வச்சு வாழ கற்றுக்கோங்கடா. காதல் என்பது தோற்றத்தை கண்டு அல்ல, ஒருவருக்கு ஒருவர் விரும்பிக் கொள்வதே காதல்.